மத்திய கிழக்கில் இப்போ நடந்து கொண்டிருக்கிற இந்த யுத்தத்தில் ஈரானுக்கு ரஷ்யா உதவிகள் செய்ய ஆரம்பித்திருக்கிறது என்பதை அமெரிக்க புலனாய்வு பிரிவினர் கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்று சொல்லி இப்பொழுது ஆங்கில ஊடகங்களில் செய்தி வெளியாகி இருக்கிறது. இது ஒரு அதிர்ச்சியான செய்தி என்று கூட நாங்கள் சொல்லலாம். ஏனென்று சொன்னால் ரஷ்யா தன்னுடைய முதலாவது காலடியை எடுத்து வைத்திருக்கிறது. என்னென்று சொன்னால் இந்த சண்டை ஆரம்பிக்காக்க முதலே ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததாம். ஈரானுக்கு அடிக்கும் போது ஈரான் சார்பாக ரஷ்யாவோ அல்லது சைனாவோ ஏதாவது உதவிகள் செய்யக்கூடும் என்று சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய முதல் கட்டத்தை அமெரிக்காவினுடைய புலனாய்வு பிரிவினர் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். என்ன விதமான உதவிகளை ரஷ்யா செய்திருக்குன்னு சொன்னால் புலனாய்வு தகவல்களை வழங்கி இருக்குதாம் ஈரானுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரான் துல்லியமாக பல இலக்குகளை தொடர்ந்து தாக்கி கொண்டே வருது. மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நிறைய நாடுகளில் அங்கங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு சொந்தமான படைத்தளங்களாக இருக்கலாம், அல்லது அமெரிக்கன் எம்பசிகளாக இருக்கலாம், அல்லது அமெரிக்காவுக்கு சொந்தமான எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், ஒரு சின்ன ஒரு ஹோட்டலாக இருந்தாலும் கூட அதன் மேலேயும் இப்ப ஈரான் தாக்குதல் நடத்தி கொண்டு வருது. எப்படி ஈரானால இவ்வளவு துல்லியமாக அந்தந்த இலக்குகளை அடையாளம் காண முடியும் என்று சொன்னா அதற்கு ரஷ்யாவினுடைய உதவி பெரும் பங்களிப்பு செய்யுது என்று சொல்லி இப்ப அமெரிக்க புலனாய்வு பிரிவினர் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதிலே மிக முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா அமெரிக்க ராணுவத்தினருடைய நகர்வுகள் எங்க போயினம் எங்க வரினம் என்று சொல்லி அந்த நகர்வுகளை துல்லியமாக கணிச்சு உடனுக்குடன் தகவல்கள் பரிமாறப்படுகின்றன. இது முதலாவது. இரண்டாவது அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள், விமானங்கள் மற்றும் ஏனைய படை நகர்வுகள் எல்லாமே துல்லியமாக கணிக்கப்பட்டு ஈரானுக்கு அந்த தகவல்கள் வழங்கப்படுகிறது. அந்த தகவல்களை அடிப்படையாக வச்சுக்கொண்டுதான் ஈரானால இவ்வளவு துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியுது என்று சொல்லி இப்பொழுது அமெரிக்க புலனாய்வு பிரிவினர் கண்டுபிடித்திருக்கிறார்கள். என்னென்று சொன்னா எங்கள் எல்லாருக்குமே தெரியும் எப்படி இந்த உலகத்தின் சகல மூலைகளிலேயும் அமெரிக்காவினுடைய சேட்டலைட் இருக்குது. அமெரிக்கா அந்த சேட்டலைட் இல்லாத ஒரு இடம் இருக்கு அந்த உலகத்தில் இல்லத்தானே? அதே மாதிரி ரஷ்யாவுக்கு சொந்தமான சேட்டலைட்ஸும் உலகம் முழுக்க இருக்குது. சைனாவுக்கு சொந்தமான சேட்டலைட்ஸ், இந்தியாவுக்கு சொந்தமான சேட்டலைட்ஸ், ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு சொந்தமான சேட்டலைட்ஸ் என்று சொல்லி இந்த முக்கியமான நாடுகளினுடைய சேட்டலைட்ஸ் எல்லா இடமுமே இருக்குது. எனவே ஈரானுக்கு மேல அல்லது ஈரானை சுத்தி இருக்கக்கூடிய சகல தரவுகளையும் உடனுக்குடனே ரஷ்யாவால கலெக்ட் பண்ண முடியும் என்றது ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இல்லை. அந்த தகவல்கள் இப்ப ஈரானுக்கு கொடுக்கப்படுதுன்றதான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இருந்த போதிலும் கூட அமெரிக்க புலனாய்வு பிரிவினர் இன்னும் ஒரு முக்கிய விஷயத்தையும் இப்ப ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்களாம். அதாவது ரஷ்யா கொடுத்த தகவல்களின் அடிப்படையில் ஈரான் ஏதாவது தாக்குதல் நடத்தி அது அமெரிக்காவுக்கு ஏதாவது சேதம் வந்திருக்கா, அதாவது அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட ஒரு சேதத்துக்கு ரஷ்யா காரணமாக இருந்திருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்துறதுக்கு இப்பொழுது அமெரிக்க புலனாய்வு பிரிவினர் தீவிரமாக தகவல்கள் சேகரித்துக் கொண்டிருப்பதாக இந்த செய்தியில சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி உறுதிப்படுத்தி அதுக்கு பிறகு என்ன செய்யறது? ரஷ்யாவோட போய் சண்டைக்கு போக முடியுமா அல்லது ரஷ்யாவை மிரட்ட முடியுமா? ஒன்றுமே செய்ய முடியாது. எனவே என்ன நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். எனவே ஈரானுக்கு ரஷ்யா உதவி செய்யும் என்றது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டதுதான். அதிலே மிக முக்கியமாக கடந்த 3 வருஷமா பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இங்க யுத்தம் ஆரம்பிச்ச பிறகு கடந்த ஒரு 3 வருஷத்துல ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான அந்த உறவு நல்ல நெருக்கமாக இருக்குது. அதிலே மிக முக்கியமாக ரஷ்யாவால் ஏவப்படுற சகல ட்ரோன்களும் ஈரானினுடைய உற்பத்தி தான். ஈரான்ல மிக பிரபலமாக இருக்கக்கூடிய தற்கொலை ட்ரோன்கள் என அழைக்கப்படுகின்ற அந்த ஷஹீத் ட்ரோன்கள் தான் இப்ப நீங்க படத்துல பார்க்கிற இந்த ட்ரோன்கள் ரஷ்யா நிறையவே பயன்படுத்துது. ஒவ்வொரு நாளும் 500, 600, சில சந்தர்ப்பங்களில் 1000 ட்ரோன்களும் ஒரு இரவில் ஏவப்பட்டிருக்கிறது யுக்ரைனை நோக்கி. அப்ப அவ்வளவு ட்ரோன்களும் ரஷ்யாவுக்கு எங்கிருந்து வருது என்று சொன்னா ஈரான்ல இருந்தான். அப்ப ஒரு கட்டத்தில் ஈரான்ல இருந்து நிறைய ட்ரோன்களை அனுப்பி 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 அது டிரான்ஸ்போர்ட்டே பெரிய கரைச்சலா இருக்குன்னு சொல்லி போட்டு அடுத்த கட்டமாக ஈரான் என்ன செய்யுது? ரஷ்யால போயிட்டு ரஷ்யாக்குள்ளேயே மிகப்பெரிய ட்ரோன் தொழிற்சாலை ஒன்றை உருவாக்குகிறது ஈரான். அந்த தொழிற்சாலை இப்பவும் செயல்பட்டு கொண்டிருக்குது. ஒரு நாளைக்கு பல்லாயிரக்கணக்கான ட்ரோன்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஈரானிய தொழிற்சாலை இப்பவும் ரஷ்யாவில் செயல்பட்டு கொண்டிருப்பதாக சொல்லப்படுது. அது ஈஸி தானே, அங்கேயே உற்பத்தி செய்து அங்கேயே ஏவலாம். எனவே ஈரான் இந்த மாதிரி பல வழிகளில் உதவி செய்திருக்குது கடந்த காலத்தில் ரஷ்யாவுக்கு. அப்ப அதுக்கு பதிலாக ரஷ்யா உதவி செய்யத்தானே வேணும். ஏன்னு சொன்னா ஈரான் இப்ப ஆபத்தில் சிக்கி இருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் ரஷ்யா கட்டாயம் கை கொடுக்கும் என்றது முதலே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம்தான். இப்ப முதல் கட்டமாக முதலாவது படியை புலனாய்வு தகவல்களை வழங்குறதுல ஆரம்பித்திருக்கிறது
கொண்டிருக்கிறது ரஷ்யா. இந்த உதவி இதோட நிக்குமா அல்லது போக போக இன்னும் உதவிகள் அதிகரிக்குமா? ரஷ்யாவினுடைய பங்கு எந்த அளவில் இருக்கும் என்றது இந்த யுத்தத்தை அடுத்த கட்ட நோக்கி நகர்த்ததுல மிக முக்கியமான பங்காக இருக்கும். ஒருவேளை ரஷ்யா தன்னுடைய உதவிகளை அதிகரிக்குமாக இருந்தால் அது இன்னும் பெரிய சிக்கல்களை கொண்டு வரும். அந்த போர் இன்னும் விரிவடையும் என்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த கடந்த 7 நாட்களாக நடந்து கொண்டு வர இந்த யுத்தத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா அமெரிக்காவால் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு சம்பவம் போன ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. போன ஞாயிற்றுக்கிழமை குவைத்தில், அதாவது ஒரு பகுதியில் அமெரிக்க ராணுவத்தினர் தற்காலிகமாக தங்கியிருந்தார்கள். அது நிரந்தரமான கேம்போ அல்லது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இடமோ இல்லை, அது ஒரு ரகசிய இடம். தற்காலிகமான முறையில் ஒரு இடத்துல அமெரிக்க ராணுவத்தினர் தங்கி இருக்கிற போது அந்த இடத்தை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கிறது இந்த ட்ரோன்கள் மூலமாக. அதில் தான் அமெரிக்க ராணுவ வீரர்கள் 6 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். இப்போ நீங்க படங்களில் பார்க்கிற இந்த 6 பேரும் அந்த தாக்குதலில் தான் கொல்லப்பட்டிருந்தார்கள் போன ஞாயிற்றுக்கிழமை குவைத்தில் வைத்து. அதுக்கு பிறகுதான் அமெரிக்காவினுடைய சந்தேகம் இன்னும் வலுக்க ஆரம்பிச்சது. தாக்குதல் நடந்த அந்த இடம் ஒரு நிரந்தரமான இடம் கிடையாது, அது ஒரு தற்காலிகமான இடம், சும்மா வந்து போற இடம் உண்டு. அதை எப்படி ஈரான் இலக்கு வைக்க முடியும்? ஈரானுக்கு முதல்ல எப்படி தெரியும் இந்த இடத்துல அமெரிக்க ராணுவம் இருக்குன்னு சொல்லி? அப்ப ஏதோ சம்திங் ராங் என்று சொல்லி அதுக்கு பிறகு ஆய்வு செய்துதான் இந்த உண்மையை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்படி ரஷ்யாவினுடைய உதவி ஒரு பக்கம் ஈரானுக்கு கிடைச்சு கொண்டிருக்க, மற்ற பக்கம் சைனாவும் தன்னுடைய பங்குக்கு உதவிகள் செய்யும் என்றது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம்தான். ஏனென்று சொன்னா மத்திய கிழக்குல இந்த யுத்தம் நீடிக்கிறத சைனா விரும்பவே இல்லை. அது சைனாவினுடைய பொருளாதாரத்துக்கு மறைமுகமாக மிகப்பெரிய தாக்கம் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னா சைனாவுக்கு சொந்தமான நிறைய கம்பெனிகள், போக்குவரத்துகள், கணக்க விஷயங்கள், இந்த வர்த்தகம் என்றது ஒன்றோட ஒன்று பின்னித்தான் இருக்குது. எனவே நிறைய நாடுகளோட சைனா டை அப் பண்ணி இருக்கிறதால சைனாவினுடைய வர்த்தகத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பு என்று சொல்லப்படுது. எனவே எப்படியாவது இந்த சண்டையை மிக விரைவில் முடிவுக்கு கொண்டு வரணும் என்றுதான் சைனாவினுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் சைனாவும் ஈரானுக்கு சில பல உதவிகள் செய்யலாம் என்று சொல்லி, மிக முக்கியமாக நிதி உதவி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லியும், அதே போல ஸ்பேர் பார்ட்ஸ், அதாவது உதிரி பாகங்கள் வழங்கலாம் அல்லது ஏவுகணைகள் வழங்கி உதவி செய்யலாம். இந்த மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை சீனாவினுடைய இன்வால்வ்மெண்ட் இதுக்குள்ள இருக்கு என்று சொல்லி. ஆனால் சண்டை போக போக தீவிரமடையும் போது எதிர்காலத்தில் சீனாவினுடைய உதவியும் கிடைக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே என்ன நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். போக 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 அந்த யுத்தகலம் விரிவடைந்து கொண்டே போகுதுன்றது மட்டும் மறக்க முடியாத உண்மை. ஈரான் நிபந்தனை இல்லாமல் சரணடைய வேண்டும், அது ஒன்றுதான் ஈரானுக்கு இருக்கக்கூடிய ஒரே தெரிவாகும் என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். என்னென்னு சொன்னால், இப்போ அந்த சண்டையை நிப்பாட்டி போட்டு திடீரென்று பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்பட்டது. அப்போ அதுக்கு தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் சமூக வலைதளத்தில் போட்டிருக்காரு. என்னென்னு சொன்னால், ஈரானுக்கு முன்னால் ஒரு தெரிவும் கிடையாது, இனி பேச்சுவார்த்தையும் கிடையாது, சரணடையணும், அதுவும் நிபந்தனை இல்லாமல் சரணடையணும் என்று சொல்லி. ஈரான் நிபந்தனை இல்லாமல் சரணடையுமான்றது இங்கே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இருந்தாலும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அப்படி சொல்லியிருக்கார். இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு என்று சொன்னால், ஈரானில் இனி நல்ல தலைமைத்துவம் பெறணும், இவ்வளோ காலம் இருந்த தலைமைத்துவம் சரியில்லை, இனி நல்ல தலைமைத்துவம் பெறணும், அவர்கள் ஈரானை கட்டி எழுப்பணும், ஈரானை கட்டி எழுப்புறதுக்கு நாங்கள் சகல உதவிகளையும் செய்வோம். அதாவது அவர் ஒரு வசனம் வச்சிருக்காரு, உங்களுக்கு தெரியும், மேக் அமெரிக்கா கிரேட் எகைன் மாதிரி மேக் ஈரான் கிரேட் எகைன் என்று சொல்லியிருக்கார். அதாவது மிகா என்று சொல்லி அதனுடைய சுருக்கத்தை சொல்லியிருக்கார். எனவே நாங்கள் ஈரானை கட்டி எழுப்புவோம், முன் எப்போதும் இல்லாதவாறு மிகச்சிறந்த ஈரானை உருவாக்குவதற்கு அமெரிக்கா உதவி செய்யும் என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். ஆனால் நிபந்தனை இல்லாமல் சரணடைவதற்கு ஈரான் சம்மதிக்குமா என்றுதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி. லெபனானில் இடம்பெற்ற மோதல்களில் 8 இஸ்ரேலிய வீரர்கள் காயமடைந்திருப்பதாகவும் அந்த 8 பேர்ல 5 பேருடைய நிலைமை மோசமாக இருப்பதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற மோதலில் இந்த 8 பேருமே காயமடைந்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், லெபனானுடைய ஒரு பகுதி எல்லையை ஊடறுத்து இப்பொழுது இஸ்ரேலிய படையினர் தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் லெபனானினுடைய பல பகுதிகளில், குறிப்பாக தலைநகர் பெய்ரூட்டினுடைய பல பகுதிகளில் இஸ்ரேலிய வான்படையினர் தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி கொண்டு வருகின்றார்கள். இந்த ஒரு சம்பவத்தில் தான் 8 இஸ்ரேலிய வீரர்கள் காயமடைந்திருப்பதை இஸ்ரேலிய ராணுவத்தினர் உறுதிப்படுத்தியுள்ளார்கள்.
ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி காமினி அவர்கள் கடந்த சனிக்கிழமை இடம்பெற்ற தாக்குதலில் கொல்லப்பட்டது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த தாக்குதல் சம்பவம் எப்படி நடந்தது என்பது சம்பந்தமாக இஸ்ரேலிய இராணுவம் ஒரு விளக்கப்படம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது அனிமேஷனுடன் கூடிய ஒரு விளக்கப்படம் உண்டு. ஒரு 50 செகண்ட் வீடியோ ஒன்று வரும். கடைசியில் நான் நினைச்சு வரேன், நீங்கள் அதை பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய அலுவலகம் இருந்த அந்த இடம், அதனுடைய உள்பகுதிகள் எல்லாமே வந்து அனிமேஷன் முறையில் வந்து காட்டப்படுது. அதை இந்த காணொலியினுடைய கடைசியில் நான் நினைச்சு வரேன். நல்லது அன்பான உறவுகளை, இத்துடன் நிறைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம். காணொளி தொடர்கிறது.